நீ ரொம்ப சீக்கிரம் உடைஞ்சு போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ அவ்வளவு சீக்கிரம் உடைய மாட்டடா. இரும்பு இரும்பு நீ. பின்ன எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? நான் உன்னதாண்டா கேக்குறேன். எதுக்காக செஞ்ச இதெல்லாம்? எதுக்காக செஞ்ச இதெல்லாம்? ஏண்டா நீ என்னையே முறைச்சு பாக்குறியா? ஏய், நான் உன்னோட ரத்தத்தை பார்க்க விரும்பலடா. பார்க்க விரும்பல. கோவிந்த், வந்து உன் முகத்தை தொட. நிறுத்துங்க. நானாவோட அருள் வேணும். இப்போ உனக்கு நானாவோட அருள் வேணும். அவனை கிட்ட கொண்டு வாங்கடா. உன் முகத்தை நான் சுத்தம் பண்ணிட்டேன். ஆனா காதலிக்காக அடி வாங்கி ரத்தம் சிந்திரியே, இதை யாரு சுத்தம் செய்வா? அதுக்குள்ள நான் சொல்றது கொஞ்சம். என்னால எதுவும் முடியாது, புரிஞ்சுதா? சரியா நான் துறை. ஒருத்தனுக்கும் மனசு தைரியம் கிடையாது. எவன் தான் எனக்கு உதவி செய்வான்னு தெரியலையே. கிடைச்சிருச்சு. ஒன்னால அந்த டீல முடிக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? மந்திரி கிட்ட நானே பேசிருப்பனே. சுதர்ஷன், தனாவை ஜாக்கிரதையா கண்காணிச்சுட்டீரு. நான் மந்திரியை பார்த்துட்டு வரேன். சரிங்களா? பாப்ஜிராவ், பாப்ஜி நமக்கு போன் பண்றானா? சொல்லு பாப்ஜிராவ், என்ன விஷயம்? அது எப்படி ஏன் ஞாபகம் வந்துச்சு? என்னால நம்ப முடியல. கலா, நீ கூட கூட்டிட்டு போக வந்தல்ல? ஆமா. நீ ஒத்துழைச்சா உன் கூடயே முழு குடும்பமும் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நிஜமாவா? அதுக்காக நான் என்ன பண்ணணும்? நானாவோட கதையை முடிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்மளை தீர்த்து கட்டிடுவான். அதுவும் இல்லாம உனக்கும் நானாவுக்கு தான் பழைய பிரச்சனை இருக்கு. ரொம்ப நன்றி பாப்ஜி. நானா என்னோட விரோதிங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். இன்னும் வேற யாரெல்லாம் என்னோட விரோதின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இத பார்க்கலாம். நானா கிட்ட என் ஃப்ரெண்ட் தீபு மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை காப்பாத்த நீ உதவி செய்யணும். தீபுவும் பாப்ஜியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. தீபுக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை தீர்க்க எனக்கு உன்னோட உதவி வேணும். தீபு தான் நானாவுக்கு எதிராக நின்று நம்ம குடும்பத்துக்கு பேட்டையை திரும்பி வாங்கி தர முயற்சி பண்ணான். என்னோட பதவி, என்னோட இந்த அதிகாரத்தை நான் என்னோட பையனுக்கு ஒப்படைக்க போறேன். தீபக், இங்க பாரு பாப்ஜி, தீபு ஒரு மோசமான வலையில மாட்டி இருக்கான். அது என்ன வலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுஜாதா தான். அப்பா மகனுக்கு நடுவுல சுவர் எழுப்ப பாக்குறலா? சொல்லு,
நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? நானாக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனையை நீ பார்த்துக்கோ. அதே சமயத்தில் நான் என்னோட ஃப்ரெண்டை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் அந்த நானாவை நம்ப முடியாது. ஒருவேளை தீபுவா அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரையும் விட்டு வைக்க மாட்டான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா என் அம்மா என்ன அவங்க பெத்த பொண்ணு ஏத்துக்கல. ஆனா அவங்க கிட்ட சொல்லு, என்னைக்கா இருந்தாலும் அவங்க தான் என் அம்மான்னு. குடும்பம் வேணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பாத்தியா? சரி பாப்ஜி, கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியோட ஃபோன் பண்றேன். சரி. இங்க என்ன நடக்குது கலா? நீ அந்த பாப்ஜிக்கு உதவி செய்ய போறியா? அந்த பாப்ஜி அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் நமக்கு எதிரிதான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் யார் கூடயும் நட்பை வளர்க்கவும் மாட்டேன், பகையை வளர்த்துக்கவும் மாட்டேன். அந்த சுஜாதா சாதாரணமானவை இல்லை. வாழ்க வளமுடன் நானா சாஹிப். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகுடிய ஊதாமலேயே பாம்பு வந்துடுச்சு. காத்து போக முடியாத இடத்துல நடக்கிற விஷயங்கள் கூட இந்த கலாக்கு எப்படியாவது தெரிஞ்சிடுது. இத நான் என்னன்னு சொல்றது நானா சாஹிப்? அப்போ உனக்கு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருச்சு. நீ என் மேல ரொம்ப அக்கறை காட்டுற போல இருக்கு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நானா சாஹிப். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் போன் பண்ணேன். உங்க மகனுக்கு காதல் வந்துடுச்சு. அதான் அந்த மகாராணி இருக்காளே, அந்த மகாராணி தான் உங்க ஒரே பிள்ளையே உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. ஹலோ, என்ன பேசுற நீ? தீபு ஒருத்தம் இல்லைன்னா என்னோட பலம் பாதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. நீ தேவையில்லாம கனவு காணாத, புரியுதா? நானா சதுரங்க ஆட்டம் ஆடும்போது ஒரே நேரத்துல 2 திட்டத்தை யோசிச்சு வைப்போம். ஒரே தளபதி கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டான். நீங்க மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நானா சாஹிப். நான் உங்களுக்கு நட்பு ரீதியா தான் போன் பண்ணேன். உங்களோட எதிரி என்னோட எதிரி. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா பாவம், இந்த சுஜாதா கூட யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கதி தான் ஏற்படும்ல. சுஜாதாவோட காதல் சிக்கி சாக போற அந்த காதலனை கலா பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவனோட மரணத்தை எனக்காக கொஞ்ச நேரம் தள்ளி வைக்க முடியுமா நானா சாஹிப்? நீ இவ்வளவு ஆசையா கேட்கும் போது நான் உனக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? நிறுத்துறேன் உனக்காக நிறுத்துறேன் பாட்டா. உன்னோட குறுக்கு புத்தியை கணிக்காம சீக்கிரமா வந்து சேரு. பிரேக்கிங் நியூஸ உனக்கு லைவ் ஷோ ஆக்கி காட்டுறேன். வாழ்க வளமுடன் நானா சாஹிப். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஏய் கோவிந்த், அந்த அல்லி ராணிங்க வந்துகிட்டு இருக்கா. அவளையும் பரலோகத்துக்கு அனுப்பிடணும் இவனோட சேர்த்து, புரியுதா? இவன் போய் சேர இன்னும் டைம் இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க விடுங்க. ஏய், கீழே இறக்குங்க அவனை.
அவள் ஒரு தொடர்கதை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு